வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இந்த வீடியோவில் கேன் தண்ணியை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கிணத்து தண்ணி, போர் தண்ணி, அப்படி இல்லைன்னா ஆற்று தண்ணியை 5 ப்ராசஸ் மூலயமா சுத்திகரித்து பியூர் வாட்டராக மாற்றுவாங்க. அதை எப்படி பியூர் தண்ணியாக மாற்றுறாங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் தண்ணியை பைப் மூலமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்குக்கு அனுப்புவாங்க. அந்த டேங்க்ல சாண்ட் ஃபில்டர்னு சொல்லக்கூடிய மணல் வடிகட்டி இருக்கும். இந்த மணல் வடிகட்டி தண்ணியில் இருக்கக்கூடிய அழுக்கு, பெரிய துகள்களை நீக்கும். அந்த தண்ணியை மறுபடியும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்குக்கு அனுப்புவாங்க. அந்த டேங்க்ல கார்பன் ஃபில்டர் இருக்கும். அந்த கார்பன் ஃபில்டர் தண்ணியில் இருக்கக்கூடிய துர்நாற்றம், குளோரின், கெமிக்கல் ரெசிடியூஸ்ன்னு சொல்லக்கூடிய ரசாயன கழிவுகளை நீக்கும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை மறுபடியும் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்குக்கு அனுப்புவாங்க. அந்த டேங்க்ல தலைகீழ் சவுடு பரவல்னு சொல்லக்கூடிய ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ் நடக்கும். அதாவது அந்த டேங்க்ல ஜவ்வு மாதிரி ஃபில்டர் இருக்கும். அந்த ஜவ்வு வழியாக தண்ணியை அனுப்பும்போது அந்த ஜவ்வு தண்ணியில் கரைஞ்சிருக்கக்கூடிய சாலிட் பொருட்களை, அதாவது கால்சியம், மெக்னீசியம், சோடியம், குளோரின், இந்த மாதிரி திடம பொருட்களையும், ஹெவி மெட்டல்னு சொல்லக்கூடிய லெட்டு, ஆர்சனிக், இப்போ நம்ம ஆற்று தண்ணியில் ரசாயனத்தை கலப்பாங்க. அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணும்போது அதில் ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும். அந்த ஹெவி மெட்டல்ஸையும் இந்த ஜவ்வு ஃபில்டர் பண்ணும். ஃபில்டர் பண்ணிவிட்டு வரக்கூடிய தண்ணியை யூவி டியூப்ஸில் அனுப்புவாங்க. யூவி டியூப்ஸில் யூவி லைட் இருக்கும். அந்த லைட்லேருந்து யூவி ரேஸ் வரும், புற ஊதா கதிர்கள் வரும். அது தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸை கொல்லும். அதுக்கப்புறம் இந்த தண்ணியை மறுபடியும் ஒரு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேங்க்குக்கு அனுப்புவாங்க. அந்த டேங்க்கில் ஓசோன் கேஸை செலுத்துவாங்க. அது தண்ணியில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், ஒட்டுண்ணியை அழிக்கும். இந்த டேங்க்லேருந்து ஃபில்டர் ஆகி வரக்கூடிய தண்ணி தான் சுத்தமான தண்ணி, பியூர் வாட்டர். இந்த தண்ணியை தான் நமக்கு கேனில் ஃபில் பண்ணி தருவாங்க. கேனையும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணியை ஃபில் பண்ணுவாங்க. கேனை எப்படி சுத்தம் பண்ணுவாங்கன்னா, காலி பிளாஸ்டிக் கேனில் ஏதாவது விரிசல், கசிவு, கரை இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு இந்த கேனை சுடு தண்ணியில், அப்படி இல்லைன்னா ஃபுட் கிரேட் கிளீனிங் டிடர்ஜென்ட்ஸான உணவு தரத்தில் செய்யப்படக்கூடிய சோப்பு பொருட்களை வச்சு கேனோட உள்புறமும் வெளிப்புறமும் கழுவுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கேனில் பாக்டீரியா, ஃபங்கஸ் போன்ற நுண்ணுயிரிகள் இல்லாமல் இருக்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக இந்த கேனை ஆக்சிஜன் செலுத்தின தண்ணியில் கழுவுவாங்க. அப்படி இல்லைன்னா கெமிக்கல் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரசாயன கிருமி நாசினிகளை வச்சு கழுவுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பியூர் வாட்டரை கேனில் ஃபில் பண்ணி பிளாஸ்டிக் கேப் போட்டு சீல் பண்ணிடுவாங்க. இப்படி தான் நமக்கு கேன் தண்ணி ரெடி பண்ணி தராங்க. நன்றி.